மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு காலையிலேருந்து சென்னை மட்டும் இல்லைங்க, நம்முடைய இந்தியாவுடைய தலைநகராகிற டெல்லியும் பரபரப்பாக பதட்டமாக இருந்தது. கரப்பான் பூச்சி ஜனதா சிஜேபி இருக்குல்ல, அவங்க பண்ண மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் இன்னைக்கு டெல்லி அதிர வைத்திருக்கிறது. ப்ளஸ் அங்கே கண்ணீர் புகை குண்டு, மாணவர்கள் தடியடி, கடுமையான எதிர்ப்பு, பார்லிமெண்ட் கேட்டையே இழுத்து கூட்டினது, துப்பாக்கியோட போலீசார் காவலுக்கு இருந்தது. இந்த காட்சிகள் எல்லாம் அங்க வந்து ஏதோ போர்க்களம் போல காணப்பட்டது. என்ன நடந்தது, எதற்கான அந்த மாதிரி பரபரப்பு, ஏன் கேட்டெல்லாம் இழுத்து பூட்டினாங்க, அந்த அளவுக்கு சிஜேபியோட பவர் என்ன நடந்தது, இதுக்கு இடையில பார்லிமெண்ட் தொடங்கின உடனே திமுக அடிச்சு ஆட ஆரம்பிச்சது. பிளஸ் பச்சை துண்டோடு போய் மேகதாது விஷயத்துல அவங்க எழுப்பிய தனித்துவமான குரல், காங்கிரஸை பீட் பண்ணி இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே, காங்கிரஸ் கூட்டிய எதிர்கட்சி கூட்டத்தில் போய் இவங்க போய் இந்தியா கூட்டத்தில் போய் கலந்துக்காத திமுக செய்த செயல், இருந்தாலும் மாநில உரிமை பிளஸ் வந்து மேகதாது விஷயத்துல மோடி அரசாங்கத்தை அதிர வைத்த திமுகவுடைய பின்னணி, இதை பத்திலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற நம்முடைய அருமையான நேயர்கள் நிறைய பேர் பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அன்பு நண்பர்களே, உங்களால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் நமக்கு நேர்மையாகவும் சரியாகவும் கருத்துக்கள் போய் மக்கள்கிட்ட சேரணும். இது மட்டும்தான் நமக்கு. யாருக்கு ஆதரவாகவோ யாருக்கு பாதகமாகவோ பேசுவதில்லை. உங்களுடைய அன்பாலும் ஆதரவாலும் மட்டுமே நடத்தப்படுகிறது. ஆகவே சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இந்த இந்தியா கூட்டணி, அவர்கள் ஏற்கனவே இந்தியா கூட்டணியில திமுக இல்லைன்னு வெளியில போயிட்டாங்க. அது வேற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுது. இப்ப நாங்க பார்லிமெண்ட்ல காங்கிரஸோட இணைந்து உட்கார்ந்துருந்த அந்த சூழ்நிலை வேண்டாம், நாங்கள் அந்த கூட்டணி இல்லை, எங்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கி கொடுங்கன்னு முன்னாடியே வந்து திமுக சார்பில் இடங்களை மாற்றித்தர கேட்டாங்க. பிஜேபி எப்படான்னு காத்துக்கிட்டே இருந்துச்சு. உடனடியாக இடத்த மாத்தி கொடுத்துருச்சு. யூஸ்வலா காங்கிரஸோட உட்கார்ந்து இருந்தவங்க இப்போ அந்த என்ன சொல்றதுன்னா பார்லிமெண்ட் அவையோட சென்டர்ல உட்கார்ந்துருக்காங்க. நடுநாயகமா இன்னைக்கு வந்து திமுகவுடைய உறுப்பினர்கள் உட்கார்ந்துருக்காங்க. திமுகவுடைய முன்னெடுப்புகள் தான் இன்னைக்கு ரெண்டு தரப்பையும் அதிர வைக்கிற விதமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன முடிவெடுக்க போகுது திமுக, சப்போர்ட் பண்ணுவாங்களா? ரெண்டு விதத்துல பிஜேபி காவல் காத்து கிடந்தது. என்னன்னா, ஒண்ணு அவங்க நேரடியான சப்போர்ட், இல்ல அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியே போயிட்டாலும் இவங்களுக்கு அது மிகப்பெரிய பலனாக இருக்கும். வெளிநடப்பு செஞ்சுட்டா கூட போதும் அப்படின்ற நிலையில தான் பிஜேபி ரொம்ப சாஃப்டாக ஒரு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில காங்கிரஸ் வந்து மோடி அரசாங்கத்தினுடைய சில மசோதாக்களை நிறைவேற்றினால் காங்கிரஸ் கட்சியை காணாப்படி, ஏற்கனவே காணாம தான் போயிருக்கு. இருக்கான்னு கேட்காதீங்க. ஏற்கனவே கழுதை தெரிஞ்சு கட்டெருமாயிட்டு இருக்காது, கட்டெரும்பு தெரிஞ்சு சித்தரும்பாற கதையாகி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில திமுக வழக்கம் போல எல்லாரும் நினைக்கிற மாதிரி இனிமே என்னப்பா திமுக 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 நீ என்னப்பா பேச போறீங்க, திமுக ஒண்ணுமே எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பான்னு எல்லாரும், எல்லாருன்னா எல்லாரும் கிடையாது, மக்கள் தெளிவா தான் இருக்காங்க. ஆனா சில பேர் இந்த ஊடகங்கள்ல ஊதி பெருசாக்குற கூட்டம் ஒண்ணு இருக்கும், அப்புறம் வந்து இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய பொய் பரப்பிகள் இருக்காங்கல்ல. இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் சொல்லப்படுகிற பணம் தின்னி கழுகுகள் இருக்குல்ல, இதுங்க வேலையே என்னன்னா பொய்ய பரப்பிக்கிட்டே இருக்கிறது. ஏதோ தேவதூதன் கலைஞர் வந்துட்டு மாதிரி விஜய்க்கு வந்து சப்பு விஜய்க்கு இவங்க அப்படியே பயங்கரமா முட்டு கொடுத்து தெரியறது. இந்த அடிப்படையில திமுக செல்வாக்கு குறைந்து விட்டது, திமுக இனிமே எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நாடே எதிர்பார்த்த விஷயம், திமுக என்ன முடிவெடுக்க போகுது, பார்லிமெண்ட்டே எல்லா அனைத்து கட்சியும் எதிர்பார்த்த விஷயம், திமுக என்ன முடிவெடுக்க போகுது. 22 எம்பிக்கள் அடிச்சு ஆடுவார் ஸ்டாலின் சொன்ன அதே மாதிரி இன்றைக்கு அந்த திமுக எம்பிக்கள் பச்சை துண்டோட தனியாக பார்லிமெண்ட்ல அவங்களுடைய கோஷத்தை உள்ள நுழைஞ்ச உடனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்லிமெண்ட்டுக்குள்ள மோடி பிரதமர் உட்கார்ந்துருக்காரு, அமித்ஷா எல்லாரும் இருக்கும்போது பார்லிமெண்ட்ல கூச்சல் குழப்பம். திமுகவுடைய தனி ட்ராக் என்னன்னா மேகதாது அணையை கையில் எடுத்துட்டாங்க. மேகதாது அணை கட்ட விடமாட்டோம், அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானத்தை விவாதிச்சே ஆகணும் முதல்ல அப்படின்னு அதுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூச்சல் குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு பரபரப்பா. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் நம்மளும் இருக்கிறோம்னு காட்டணும் இல்ல, அதனால நீட் பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாணிக்க டுபாகூர் மாணிக்க தாகூர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்காரு. அவர் வந்து அவர் பேர்ல ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் நீட்டுக்கு எதிராக, அது ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம் கோஷம், இந்த பக்கம் திமுக கோஷம், பயங்கரமான அந்த பிரச்சனை பார்லிமெண்ட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நடக்கிற சீனை முழுமையா பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் சில விஷயங்களை நாம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் உள்ள அது நடந்துகிட்டு இருக்கு, ஹீட்டா போயிட்டு இருக்கு ஆர்கியூமெண்ட், அங்க கடுமையான கோஷம். வெளியில அந்த ஜந்தன் மந்திர்னு சொல்லப்படுகிற அந்த இடத்துல ஏற்கனவே ரொம்ப காலமாக நீண்ட வாரங்களாக அங்க வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லப்படுகிற அந்த சிஜேபி இருக்கு இல்லையா, அந்த சிஜேபி குரூப் என்ன பண்றாங்கன்னா நீட்டு வினாத்தாள் கசிவுக்காக நம்ம அந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்து ராஜினாமா பண்ணணும்,
அவர் இனிமே பதவியில நீடிப்பது சரியில்லை, இனிமே அவரை காலி பண்ணி வெளியே அனுப்பி ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து பரபரப்பா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. உண்ணாவிரதம் போராட்டம் அது இதுன்னு போயிட்டே இருந்துச்சு. இதுக்கடையிலே அங்க உண்ணாவிரதம் இருந்த அந்த நபரை போலீஸ் வந்து வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் தனி. இன்னொரு பக்கம் அந்த அபிஜித் அவர் தான் அந்த சிஜேபியோட முகமாக பார்க்கப்படுகிறார். நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு மாணவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. பயங்கரமா கூட்டிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப அதிகமான கூட்டம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க பார்லிமெண்ட்டை முற்றுகையிட போறோம்ட்டாங்க. பார்லிமெண்டுடைய மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. இன்னைக்கு தான் தொடங்கியிருக்கு. ஒரு பக்கம் அந்த உள்ள பிரச்சனை கட்சிகளால், அரசியல் கட்சிகளால, வெளியில வந்து மோடிக்கு அமித்ஷாக்கோ தலைவலி என்னன்னா, இந்த காக்ரோச்சை அழிக்கவே முடியாதுங்க. நீங்க என்ன ஹிட் அடிச்சாலும் சரி, என்ன அடிச்சாலும் சரி, எதை அடிச்சாலும் காக்ரோச் வந்து சாகாது. எப்படினாலும் அது வந்து முட்டிக்கிட்டு வெளியில வந்துட்டு இருக்கும். அது பரவிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த நீதியரசர் வேலை இல்லாத இளைஞர்களை பார்த்து காக்ரோச்சு, அவங்க வந்து ஒண்ணுக்கு உதவாத ஒட்டுண்ணிகள் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை பேச போக, அந்த வார்த்தையை அடையாளமா எடுத்துக்கிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு பிஜேபிக்கு எதிராக சிஜேபின்னு ஒன்று உருவாயிடுச்சு. அது இப்ப பிஜேபிக்கு பெரு தலைவலி. உடனே இவங்க தேச விரோத சக்தி ஒரு குரூப் இருக்கு. இந்த பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற சங்கி குரூப்ஸ் கொஞ்சம் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சிஜேபி வந்து தேச விரோத குழு, வெளிநாட்டுல இருந்து பணம் வருது சொல்றது நல்லா இருக்கும், ஆனா நடைமுறையில் நடக்குமான்னு நடக்காது. ஏன்னா இன்றைக்கு வெளிநாட்டுல இருந்து ஒத்த பைசா கூட இந்தியாவுக்கு வர முடியாது, வராது. பிஜேபி உள்ள நுழைஞ்ச பிறகு வெளிநாட்டு தொடர்புகளை கட் பண்ணாங்க. எந்த நிறுவனங்களுக்கோ ட்ரஸ்டுகளுக்கோ அறக்கட்டளைகளுக்கோ வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பணங்களை முதல்ல நிறுத்தினாங்க. அப்புறம் இந்த பார்ட்டிக்கு மட்டும் எங்க இருந்து காசு வந்துடும்? வரவெல்லாம் ஸ்டூடெண்ட் கிளம்பி வரானுங்க. அப்படி சாரசாரே இன்னைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின், டெல்லியிலுடைய முக்கியமான ரயில் நிலையங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் போட்டு தடுக்கிறாங்க. ஆனா மாணவர்கள் வருகையை தடுக்க முடியல. எல்லாம் அந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்து பார்லிமெண்ட்டை பூட்ட போறோம்னு சொன்ன உடனே, பார்லிமெண்ட்டை முற்றுகையிட போறோம்னு சொன்ன உடனே போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வந்து அதை வந்து வெளிநாடுகள்ல, நேபாளத்துல, ஸ்ரீலங்காலலாம் நம்ம பார்த்தோம். பயங்கரமான புரட்சி, மாணவர் புரட்சி கடுமையா இருந்துச்சு. அது மாதிரி இங்கேயும் பயங்கரமா வர ஆரம்பிச்ச உடனே கண்ணீர் புகை குண்டு, அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், ராணுவத்தோட இன்னொரு படை, நீல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க ஓடுறது என்ன, ஓடியாடுறது என்ன, பயங்கரமா பரபரப்பா. அது வந்து நம்ம நாடாளுமன்றமா, நம்ம ஏதாவது வந்து வேறு நாட்டில் நடக்கிற கலவரத்தை பாக்குறோமா? கண்ணவன் தடி தடி அடி அடி வெளுக்கிறாங்க. சில மாணவர்கள் நின்று அடி வாங்கிட்டே இருக்கான். அன்றா பாத்துக்கலாம்னு அவன் நின்று அடி வாங்குறான். நம்ம பாக்குறான், நமக்கு அப்படியே பதக்குது. ஐயோ, யார் பத்த பள்ளியோ தெரியலையே. இவன் போராடுறது எதுக்காக போராடுறான்? நீட்டு வினாத்தால் கசிஞ்சிருக்கியா, கல்வி அமைச்சர் மரியாதையா ராசினாமா பண்ணிட்டு போ. அவன் வந்து தனக்காக போராடல, தனக்கு காசு கொடு, தனக்கு வந்து வேலை கொடு, தனக்கு ஒரு இது கொடுன்னு கேட்கல. கஷ்டப்பட்டு படிக்கிறான். நீட்டுன்ற அயோக்கியத்தனத்தை வச்சு பாதி பேரை சாவடிக்கிறீங்க, மீதி பேரை இந்த மாதிரி வினாத்தால வந்து திருட்டுத்தனமா கசிய விட்டு உங்களுக்கு வேண்டிய ஆளை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டாக்டர் தொழில் இப்போ மானாவரியா வியாபாரம் ஆயிடுச்சு. அது கசிவுக்கு காரணம் கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணுன்னு போராடிக்கிட்டு இருக்கான். மாணவர்கள் அடி வாங்குறாங்க, பெண்கள் அடி வாங்குறாங்க, இளைஞர்கள் வாலிப பெண்கள் கொடூரமா தாக்கப்படுறாங்க. காவல்துறை காட்டு மிராடித்தனமா காட்டாட்சி நடத்துது. மாஸ்க் மூஞ்சில கட்டிட்டு போய் அடிக்கிறானுங்க. கேட்டா கண்ணீர் புகை கொடு விடுறானுங்க, அதனால மூக்க மூடிக்கிறாங்க அப்படின்னு. மோடி பதறி போயிருக்காரு, அமித்ஷா டென்ஷனா இருக்காரு. இதுவரை இவர்களுக்கு எல்லாரையும் ஆட்டி வச்சவங்களுக்கு சாதாரண காக்ரோச் பேர்ல ஒருத்தன் கொடுக்குறான் பாருங்க குடைச்சல், ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. மிஞ்சி போய் என்ன பண்ணுவாங்க இவங்கன்னா, அவங்க எல்லாரையும் வந்து தேச விரோத வழக்கில் கைது பண்ணுவாங்க. அடக்குமுறை இருந்தா எல்லாம் செய்யலாம். எனது இங்க பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மெஜாரிட்டி இல்லாம மைனாரிட்டி அரசாங்கம், குதிரை பேரத்துல எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ணி விலைக்கு வாங்கிட்டு இருக்கிற மானங்கட்ட அரசாங்கம், அவங்களை குறித்து பேசினா உடனே போய் அவங்கள வந்து ராத்திரியா கைது பண்றது, இல்லைன்னா விடிய காலையில போய் கைது பண்றது. நான் அது வந்து நீ எம்எல்ஏ இருந்தான்னா, நீ சாதாரண ஆளா இருந்தானா, யாரா இருந்தாலும் நான் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்படி பண்ண முடியாதுங்க, அப்படி செய்வதற்கு வழி இல்லைங்க, சட்டத்துல இடம் இல்லைங்க. அப்படின்னாலும் அதெல்லாம் முடியாதுன்னு காவல்துறை ஏவல் துறையா போய் வீட்டு வாசல காலங்காத்தால உள்ள பூந்து கைது பண்ணுது. இந்த அடக்குமுறையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம சப்பு விஜய் முதலமைச்சர் மாதிரியே இவர் மினி வெர்ஷன், அவர் வந்து பெரிய வெர்ஷன் இல்லையா, நம்ம விஸ்வகுரு மோடி. அது அடிச்சு வெளுக்கிறார். அது பெரிய போர்க்களமா மாறிடுச்சு. ஆனாலும் அவர்கள் தங்க கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்காங்க. மாணவருடைய வருகையை கட்டுப்படுத்தவே முடியல.
ஒரு பக்கம் அடிச்சா இன்னொரு பக்கம் ஓடுறாங்க, இன்னொரு பக்கம் திரள்றாங்க, இன்னொரு பக்கம் வராங்க. அங்க கடுமையான போர்க்களம் மாதிரி காணப்படுது. அந்த பகுதி இன்னும் இருக்கு, இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்குது, முடிவுக்கு வரல. பெரிய பரபரப்பு டெல்லியில நிலவுது. இன்னொரு பக்கம் அங்க காலையில ஆரம்பிச்ச அமளியால 12 மணி வரைக்கும் அவையை ஒத்தி வச்சாங்க. அப்புறம் 2 மணி வரையும் அவையை ஒத்தி வைக்கிறாங்க. நாள் முழுவதும் ஒத்தி வச்சிட்டாங்க. ப்ராப்பரா அங்க எதுவுமே அவை நடத்த முடியல. மழைக்கால கூட்டத்தொடரிய முதல் நாளிலே திமுக செய்த அதிரடியால் அதை கண்டிப்பா குறிப்பிட்டே ஆகணும். ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஆணியும் புடுங்கல. புடுங்க வேண்டியது காங்கிரஸ் தான், ஆனா அது புடுங்காது, நல்லா தெரியும். ஏன்னா அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. மாநில கட்சி தயவுல தான் இது வரைக்கும் காங்கிரஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மாநில கட்சியினுடைய தயவுகள் மாநில கட்சிகளே உடைச்சிட்டு இருக்கு. பிஜேபி சப்போர்ட் பண்ண வேண்டிய காங்கிரஸ் வாய் மூடி மௌனியா இருக்கு. ராகுல் காந்தி மீது நமக்கு ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்தோம். ஆனால் என்றைக்கு பதவிக்காக மாநிலத்தில் யாரோ சில பதவி வெறி பிடிச்ச புரோக்கர்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் பண்ண திமுகவை உதறி விட்டுட்டு என்னைக்கு அது ராத்திரியோட ராத்திரியா செவிரேறி குச்சி போய் சால்வை போட்டு இடம் பிடிச்சதோ இந்த தற்குறி கழகத்துக்கிட்ட, அன்னைக்கே அதுவும் தற்குறியா போச்சு. அதனால இனிமே பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. இனி தொடர்ந்து மோடி தான் இருப்பார், வேற வழி இல்லை. ஏன்னா பெரிய ஆட்கள் கிடையாது. அவர்கள் டஃப் கொடுக்குற இடத்துல மாநில கட்சிகள் தான் நிக்குது. மாநில கட்சியில் இன்னைக்கு பிரதானமான கட்சி திமுக தான், வேற எந்த கட்சியும் இல்லை. அப்ப அவர்கள் எடுக்கிற முடிவு தான் அங்க டெல்லியில பெரிய மாற்றத்தையும் பெரிய அதிர்வையும் ஏற்படுத்தும். ஒரு பக்கம் கட்சிகளுடைய எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் அந்த சிஜேபியோட எதிர்ப்பு. உண்மையிலேயே பிஜேபி இதுவரை அவர்கள் பார்த்திராத காட்சிகளை இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அடக்குமுறையாலும் எல்லாத்தையும் ஏத்தி விட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சரியான பரபரப்புக்குள்ள மாட்டியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. முதல் நாள் இப்படியாக அங்க மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி முடிந்திருக்கிறது. தொடங்கி எங்க முடிஞ்சுது? தொடங்கினதோட சரி, அதோட அவை நடவடிக்கை கதை கந்தலாய் போச்சு. நம்ம இதை தான் சொன்னோம். நம்ம ஆரம்பத்துல சொல்லும் போது சொன்னோம், திமுக சரியான புரிதலோடு அங்க காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். மாநில கொள்கையை விட்டு கொடுக்காம, மாநில உரிமையை விட்டு கொடுக்காம, மேகதாது அணைக்கு எதிரான நிலைப்பாட்டை திமுக எடுத்து அங்க ஆர்ப்பாட்டம், போராட்டம், பரபரப்பு, எதிர்ப்பு அப்படின்னு காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நாங்க சோரம் போலையா, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம், தோத்தாலும் நாங்க தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க. ஏன் எதிர்ப்பு காட்ட வேண்டியதானே? அவங்க காட்டுறாங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. யாருக்கு? இந்த இவருக்குன்னு சொல்றோம்ல, இவர் யார் தெரியுமா? நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் தான், வேற யாரு? உடனே அவர் ஆலோசனை நடத்துறாராம். அவருக்கு தெரிஞ்ச ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, இந்த ஜால்ரா ஊடகங்கள், இதுல உடனே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேகதாதுக்கு எதிராக ஆலோசனை நடத்துகிறார், பிரேக்கிங் போட்டுட்டு இருக்கான். எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, ஒரு எம்பி வாய்ப்பு. எவனா ஒரு முட்டா பைய இந்த வாய்ப்பை நழுவு விடுவானா? அதை தூக்கி போய் அப்படியே இவர் ரொம்ப யோகிய சிகாமணி, முதலாளிக்கு எதிராக பேச மாட்டாரு. காங்கிரஸுக்கு தார வார்த்தை. காங்கிரஸ் அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு எம்பிய 2 வருஷமோ 2.5 வருஷமோ பதவி இருந்துட்டு போகுது. உன் சார்பில் யாரையும் அமைச்சிருக்காங்கல்ல, எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் என்ன பாவம் பண்ணாரு? உன்னையே நம்பி காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்காருல்ல. நான் கூட நினைச்சேன் நாஞ்சில் சம்பத்துக்கு தான் அந்த பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக போடுவாங்கன்னு. ஆனா நாஞ்சில் சம்பத்தையே பீட் பண்ணி ஒருத்தன் உள்ள பதவி வாங்கியிருக்கானா லயோலா மணி. அடே எங்க அப்பா சாமி, அந்த காலேஜ் ஓனர் கூட பேர் வச்சிருக்க மாட்டாருங்க. அப்ப இவன் கொடுத்த முட்டு எப்படி இருக்கும் பாருங்க, மரண முட்டு கொடுத்துருக்கான். அதனாலதான் முட்டா பையில தூக்கிட்டு போய் பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக போட்டிருக்கான். முட்டா பைய தான் அவன். எதை பேசணும் எதை பேசக்கூடாது தெரியாத முட்டா பைய. அடிப்படையில தற்கூரின்றத நம்பர் 1 ப்ரூவ் பண்ற பல வீடியோக்கள் இன்னைக்கு இணையத்துல சுத்திட்டு இருக்கு. நம்ம அந்த ஓலாமணியோட பேச்சுக்கள் அவ்வளவு சிறப்பான தரமான செய்கைகள்லாம் கொடுத்துருக்காரு. இப்ப எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கு மொட்டை அடிக்கலைங்க, முழு மொட்டை, லைட்டா மொட்டை, முழு மொட்டை, மீசையெல்லாம் வகிச்சிட்டாங்க. இப்ப பரிதாப நிலைமையில சுத்தி திரிகிற, எந்த பதவியும் கொடுக்கல. நான் டெல்லி பிரதிநிதி ஆக்குவாங்கன்னு எதிர்பார்த்தேன், இல்ல அட்லீஸ்ட் இந்த பதவியாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், இல்ல எம்பி ஆக்கி மேல் சபை எம்பி ஆக்கி அனுப்புவாங்கன்னு பார்த்தேன், ராஜ்யசபா எம்பி ஆக்கி. எதுவுமே கொடுக்காம எங்க அண்ணன் வழக்கம் போல மைக்க பிடிச்சி ஏதோ கூட்டத்துக்கு போனா ஒரு 1.25 லட்ச ரூபா கிடைக்கும். நான் சொல்லல, அவரே சொன்னது, ஒரு 1.5 ரூபா 1.25 ரூபா கொடுப்பாங்கப்பா. அதை தரமாட்டேன்னு திமுக சொன்னதுனால தான் திமுக விட்டு வெளியே வந்தார். கொடுத்து இந்த மீட்டிங் எல்லாம் குறைச்சிட்டாங்க. அவர் போய் பேசினா
1,00,000 1,50,000 காசு கொடுப்பாங்க. இவர் வந்து ஆள் சரியில்லை, நீ பேச்சு நிப்பாட்டணும் அப்படின்னு இவருடைய மீட்டிங் வாய்ப்புகளை தடுத்த உடனே, வருமானத்தை குறைச்ச உடனே டென்ஷன் ஆயிட்டாரு. நான் வந்து கட்சி மாறிடுறேன். இருக்கிற இடத்துல இருந்து உடனடியாக கட்சி தாவக்கூடிய ஒரே வல்லமை படைத்தவர் நம்ம நாஞ்சில் சம்பத். வாடகைக்கு அதாவது வாடகைக்கு ஒரு லீஸ் கொடுறாள். ஓவரா நீ எடுத்துக்கோ, 6 மாசம் நீ எடுத்துக்கோ, மாசம் வாடகைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, லீஸ்க்கு எடுத்து ஒரு பெரிய தொகை கொடுத்துருன்னு வாங்கிக்கிறாள். அப்படிதான் இங்க போயிருக்காரு. எனக்கு அதுவே போதும்னு நினைச்சு சுத்திட்டு இருக்காரு போல இருக்கு. எனிவே, இப்படியாக இன்னைக்கு வந்து டெல்லி பரபரப்பானது. பரபரப்புக்கு காரணம் ஒரு பக்கம் காக்ரோச் கற்பாம்பூச்சி ஜனதா கட்சியும், இன்னொரு பக்கம் திமுகவும். மாநில தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக மேகதாது விஷயத்துல அவங்க அணி சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பச்சை துண்டோடு அவர்கள் அந்த முன்னெடுப்புகளை செஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவின் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. லைம் லைட்ல தான் நாங்க இருக்கிறோம். நாங்க ஒண்ணு இந்த தோல்விக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. துவண்டு போய் பயந்து போய் இருக்கிற ஆள்லாம் நாங்க கிடையாது. எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் படைத்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றத மீண்டும் டெல்லியில ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சும்மா எம்எல்ஏவை கைது பண்றேன், நான் அவனை பிடிச்சி உள்ள வைக்கிறேன், இவனை பிடிச்சி உள்ள வைக்கிறேன்னு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது கேட்டா நம்ம அந்த ஷேடோ சிஎம் சிடிஆர் நிர்மல்குமார் கரண்ட் பில் ஏன் அதிகமா வந்துச்சுன்னு கேள்வி கேட்டா, மீட்டர் குறைபாடு இருக்கவங்கன்னு அதிகாரிகள் விட்டு பேசக்கூடிய நம்ம ஷேடோ சிஎம் சொல்றாரு, முதுகெலும்பு உடைப்பேன்னு சொல்லலாமா, எலும்பு உடைப்பேன்னு சொல்லலாமா? நான் கடந்த வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். அந்த மாதிரி அரசியல் கருத்துக்களை மேடையில பேசுறவங்க இதை விட மோசமாலாம் பேசியிருக்காங்க. அதான் RS பாரதி ஒரு உதாரணம் சொன்னாரு. கருணாநிதி தலைவை கொய்து கொண்டு வருவேன், நீங்க உத்தரவிட்டால் கருணாநிதி தலையே நான் வந்து வெட்டிடுவேன், கொய்து அப்படின்னா வெட்டி எடுக்குது அப்படின்னு பேசினாங்க. ஆனா அவர் மீது கூட கருணாநிதி எந்த விதமான வழக்கம் போடலைங்க. அரசியல் பேச்சு தான் திருப்பி நம்ம பதிலடியாக கொடுப்போம். அதுதான் யதார்த்தமும் கூட. சொல்றது எல்லாமே செய்ய மாட்டாங்க. இங்க செய்யறவன் சொல்ல மாட்டான். அதுதான் இங்க பாயிண்ட். உங்க மேல வன்முறையோடு, உங்க மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு உங்களை கொலை செய்ய வேண்டும் அல்லது உங்களை தாக்க வேண்டும் என்ற தீராத ஒரு வெறியோடு நீண்ட நாட்களாக திட்டமிடுகிறவன் வாயே பேச மாட்டான். சத்தம் இல்லாம அந்த செய்கையை செஞ்சுட்டு தப்பிச்சிருவான், மாட்டிப்பான். 2 தான் நடக்கும். ஆனா அரசியல் ரீதியாக உன்னை வெட்டிடுவேன், உன்னை தூக்கிடுவேன், உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன், கடாசிடுவேன், கொத்து பரோட்டா போட்டுருவேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் மேடை பேச்சோடு போயிடணும். ஏன் கடந்த காலங்கள்ல நம்ம 6 அடி வளர்ந்த வீணா போன நம்முடைய அமைச்சர் இருக்காரு இல்லையா, அரசியல் அதாவது அதிகாரிகள் இருந்து அரசியல் பேச மாட்டாராம். யார் தெரியுதா? வளர்ந்து கட்ட அமைச்சர் நம்ம ஆதவ். அவர் பேசாத பேச்சாங்க. 6 ஒத்தைக்கு ஒத்த வரியா, ரவுடி யார் தெரியுமா, உங்களை விட நான் ரவுடி அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு காரியம் முடிச்சு விட வேண்டிய வேலை இருக்கு. முட்டாள் முதலமைச்சர், நீ என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினாரு. அப்பெல்லாம் எந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? அவர் பேசுறதெல்லாம் நியாயமா? சார், நீங்க எலும்பை உடைப்பேன்னா உங்கள் மீது பிசிக்கல் அட்டாக், அதுதான் தவறு. ஏன்னா அசம்பிளிக்குள்ள அப்ப நீங்க பயந்தாங்கொல்லியா? அவங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியல உங்களால. அப்ப அவங்க எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா ஆளே இல்லாத கடையில டீ ஆத்துவீங்களா? இப்ப திமுகவுடைய 59 எம்எல்ஏக்களையும் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நீங்க புடிச்சே இருக்கிறீங்க. புடிச்சு உள்ள வச்சிட்டீங்கன்னா அங்க திமுகவை எதிர இருக்காது. அப்ப நீங்க உங்க இஷ்டத்துக்கு சைக்கை காட்டிக்கலாம், உங்க இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடலாம், உங்க இஷ்டத்துக்கு மியூசிக் போடலாம், ரீல்ஸ் எடுக்கலாம், எது ஒண்ணா எடுக்கலாமா? மானகட்டத்தனமா இல்லையா? இதுக்கு பேரு கவர்மெண்டா? ஆக இன்றைக்கு டெல்லி அதிர்ந்திருக்கிறது. டெல்லியில திமுக செய்த செயலால் தமிழ்நாடு அதிர்ந்திருக்கிறது. பல விஷயங்கள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருப்போம். உங்களுடைய அன்போடு ஆதரவோடு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.